ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவி. அதாவது இந்தியன் நேவியிலேருந்து அக்னிவீர் எம்ஆர்க்கான 02/2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்ஆருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ஆருக்கான தகவலை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா அன்மேடு மேல் அண்ட் ஃபீமேல் தான் இதுக்கு எலிஜிபிள். அதாவது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 10th வந்து 50% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1 நவம்பர் 2003 30 ஏப்ரல் 2007 நீங்கள் பிறந்திருக்கணும். இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இதுக்கு எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் சேவா நிதி பேக்கேஜில் தான் பே பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 பே பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய கைக்கு 21,000 கிடைக்கும். அதே மாதிரி காப்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30%, அதாவது 9,000 வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க. காப்ஸ் ஃபண்ட்லேருந்து 30% அமௌண்ட் வந்து பிடிச்சிருப்பாங்க, அதாவது 9,000. அதே மாதிரி செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 33,000 பே பண்ணுவாங்க. அதில் 23,100 வந்து உங்களுடைய கைக்கு கிடைக்கும். 9,900 வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க. தேர்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 36,500 வந்து பே பண்ணுவாங்க. இதில் 25,500 உங்களுடைய கைக்கு கிடைக்கும். 10,950 வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஃபோர்த் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 பே பண்ணுவாங்க. இதில் 28,000 வந்து உங்களுடைய கைக்கு கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய 12,000 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிடிச்சிருப்பாங்க காப்ஸ் ஃபண்டில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 4 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 lakhs வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த அக்னிவீர் எம்ஆர்லேருந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300+ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு குறைவான வேகன்சி அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணாமல் யாரும் இருக்காதீங்க. கரெக்டாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய எக்ஸாமினேஷன் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 30 minutes, அரை மணி நேரம் உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ₹550 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணணும். இதை வந்து நீங்கள் எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நெட் பேங்கிங், விசா, மாஸ்டர், ரூபே, டெபிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரியான ஆன்லைன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 6 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 8 minutes கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் மேல் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்குவாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஸ்குவாட் அடிக்கணும். புஷ்அப்பை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 15 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஃபீமேல் வந்து 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். சிட்டப்ஸை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 15 சிட்டப்ஸ் போடணும். ஃபீமேல் வந்து 10 சிட்டப்ஸ் வந்து அடிக்கணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://agniveervayu.cdac.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் 13 மே 2024 27 மே 2024 நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே நம்மக்கிட்டேயும் நீங்கள் கொடுத்து விண்ணப்பிச்சுக்கலாம். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.